சிந்து பைரவி சீரியல்ல அன்னபூர்ணி சிந்து கிட்ட போய் நீ சிவாவோட இதுக்கப்புறம் நெருங்கி பழகவே கூடாது. கோர்ட்டு கொடுத்த டைம் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அந்த 2 மாசம் கழிச்சு நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது. ஒழுங்கா இந்த ஊரை விட்டே போயிடணும். இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த 1 மாசத்துல நான் சுவாதிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு கோபமா பேசிட்டு போயிடுறாங்க. இதை பார்க்குற மகா இதை இப்படியே விடக்கூடாது, இன்னும் ஏற்றி விட்டு சண்டையை பெருசாக்கணும் அப்படின்னு நேராக போய் அன்னபூர்ணி கிட்ட இந்த சிந்துவை இப்போவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க, 2 மாசமெல்லாம் விட்டு வைக்காதீங்க அப்படின்னு ஏற்றி விடுது. உடனே சிவாவை வர சொல்லு, நான் சிவா கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவிக்கு பாம்பு கடிச்சது இல்லையா, ஸோ கடிச்சது சார பாம்பு அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம சிந்து போய் பார்த்து பேசி என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சிந்து கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாப்புல. கவலைப்படாத சிந்து, நான் பெரியம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பெரியம்மா கிட்ட தான் போகிறாப்புல நம்ம சிவா. எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நீ சிந்து கூட பேசவே கூடாது, உனக்கும் சுவாதிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படி இப்படின்னு டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேசிக்கலாமா பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ நான் அவ்வளோ சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சொல்கிற பொய்யை கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நீங்கள் தான். இப்போ அதே சிந்துவை நீ என் மனைவியே இல்லைன்னு சொன்னால் எந்த நியாயமும் இல்லை. ஸோ அவள் செஞ்ச துரோகத்தை என்னால் மறுபடியும் திருப்பி அவளுக்கு செய்ய முடியாது. இந்த ஜென்மத்தில் என்னோட வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது சிந்துவோட தான். அதனால் சிந்துவுக்கு என்னால் துரோகம் விளைவிக்க முடியாது அப்படின்னு ஒரே போட்டுடுறாப்புல நம்ம சிவா. அதே டைமில் உங்கள் சம்மதம் இல்லாமல் நான் சிந்துவோட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாப்புல. அதுக்கு அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு இந்த ஜென்மத்தில் சிந்து செஞ்ச தப்பை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம சிவா சிந்துவை விட்டு கொடுக்காம பேசுனதை நினச்சி நம்ம சிந்து பயங்கர சந்தோஷத்தில் போய் தன்னோட ரூமில் இப்போ ட்ரிப்பு போனாங்க இல்லையா, அந்த ட்ரிப்பில் நிறையா புடவை செயின் எல்லாம் நம்ம சிவா சிந்துவுக்கு வாங்கி கொடுத்துருப்பாப்லையாட்டுக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வர்ற பைரவிக்கிட்டையும் அதை காமிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங்கில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.